வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நஸ்ரேன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த அருமையான நன்னாளை தந்த நம் கர்த்தருக்கும் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் திருத்துவத்திற்கு எல்லா துதிகன மகிமையும் செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட மாபெரும் சந்தர்ப்பங்கள் கிடைப்பது மிக 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 அரிது என்று சொல்லுவேன். ஏனென்றால் இந்த காலகட்டங்களில் என்னோடும் சரி உங்களோடும் சரி அந்தகார லோகாதிபதியான பிசாசின் போராட்டங்களுக்குள் நானும் நீங்களும் தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்தகார கிரிகளோட கூட எனக்கும் உங்களுக்கும் போராட்டம் உண்டு. மாம்சத்தோடு இரத்தத்தோடு போராட்டம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதன் அடிப்படையில் நாம் பார்ப்போமானால் எந்த ரூபத்தில் எந்த இடத்திலிருந்து போராட்டம் எனக்கு எதிராகவும் உங்களுக்கு எதிராகவும் கொடி பிடிக்கும் என்று சொல்லி சற்று கூட நாம் யோசித்து பார்க்க முடியாத ஒரு காலத்தில் தான் நாம் வாழ்ந்து வருகிறோம். ஆனால் இவைகளையே நாம் சொல்லி கொண்டிருப்போமானால் பிசாசிற்கு மிக உதவி செய்வது போலதான். அதாவது மிக அருகில் வந்து நீங்க சிலருக்கு உதவி செய்வது எப்படி என்று சொல்லி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டுமானால், பிசாசின் அருகில் வந்து நீங்க உதவி செய்வது எப்படி என்றால், இதையே நீங்க திருப்பி திருப்பி அழுப்பிட்டு இருப்பீங்கன்னு வச்சுக்குவோம். ஐயோ அடி என்னோட நிலைமைய பாருங்க, இந்த போராட்டங்க அந்த போராட்டங்க தீரவே மாட்டேங்குதுங்க, அதுங்க இதுங்கன்னு பெருமூச்சு விட்டு கொண்டு இப்போ சில காரியங்களை நாம் பெணாத்தி கொண்டே இருப்போம்னு வைங்களேன். பிசாசுக்கு இதை விட ஒரு பெரிய உதவி நீங்க செய்யவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சகாயத்தை நீங்க செஞ்சதுக்கு உங்க காலில் விழுந்து உங்களை கும்பிடுவான். ஏன்னா அதுதான் அவ்விசுவாச அறிக்கைகள் என்று சொல்லி வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது. அதனால்தான் தாவீதுக்காரன் எழுதியிருக்கிறார், என் வாய்க்கு காவல் வையும் என்னை காத்து கொள்ளும் ஐயா என்று சொல்லி. ஏதோ வாயில நான் வந்து எதையும் சொல்லுவதில்லை அப்படின்னு சொல்லி எண்ணங்களில் நீங்க சில காரியங்களை இப்படியாக அலப்பிக்கொண்டே இருப்பீர்கள்னு வைத்துக்குவோம். பிசாசால் எண்ணங்களை அறிய முடியாது. எவ்வளவு பேருக்கு தெரியும்? The devil cannot hear your thoughts. நிறைய பேர் ஆவிக்குரிய பிரசங்கங்களில் இதெல்லாம் தவறா சொல்லி கொண்டு வராங்க. பிசாசு வந்து உள்ள பூந்து அவன் காதை வச்சாக்க உங்களை கேட்பான் அப்படின்னு. அது எப்போ கேட்க முடியும்னா, பிசாசு ஏற்கனவே உங்க உடலை ஆக்கிரமிச்சுட்டா கேட்க முடியும். இப்போ நீங்க பரிசுத்த பாதையில நடந்து போயிட்டு இருக்கீங்க, நீதிமானா இருக்கிறீங்க, நீதியின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் ஜெயம் கொள்ளுகிற கிறிஸ்துவரா இருக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். அப்பொழுது உங்க உடலை ஆக்கிரமிக்கல, உங்க உடலை ஆளுமை செய்யக்கூடிய அந்த நிர்வாகத்திறன் யாருக்கு இருக்குது என்று சொல்லி கேட்டால் பரிசுத்த ஆவியானவருக்கு. உங்கள் ஆவியோடு கூட அவர் இணைந்து பணியாற்றி உங்களுடைய புத்தி சுவாதியத்தில் தோன்றக்கூடிய எல்லா காரியங்களையும் அவர் சீராக ஸ்திரமாக நேர்வழியில் நடத்தி செல்வார், இயேசு கிறிஸ்துவின் போதனையின் அடிப்படையில். அதுதான் யோவான் 14:26. இது வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்போ இந்த பாதையில் நடந்து கொண்டு போயிட்டு இருக்கிறப்போ சோர்வு அடையக்கூடாது. சோதனைக்குள் நீங்க செல்லுகிறப்போ எப்பொழுதும் உற்சாகத்தோட தான் இருக்க வேண்டும் அப்படியெல்லாம் கட்டளை சொல்லலைங்க. கட்டளை என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நீங்க பரிசுத்தமானா இருக்கலாம், பரிசுத்த பாதையில நடந்து கொண்டு இருக்கலாம், நீதியின் பாதையில நடக்கலாம், நீதிமானா இருக்கலாம். ஆயினும் சோர்வு, அசதி என்ற மனசோர்வுகள், உடல் சோர்வுகள், அசதிகள் எல்லாம் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியமே. அதுக்குள்ள எல்லாரும் கடந்து செல்லதான் செய்வாங்க. அது இயேசு கிறிஸ்துவே ஒரு முறை கெத்செமனி தோட்டத்துல கடந்து சென்றால் அது சோர்வுக்குள்ள தள்ளப்பட்டார். சோதனைக்குள்ள, சோர்வுக்குள்ள. அது என்ன சோர்வுன்னு கேட்டா, பிதாவோட கூட இருக்கக்கூடிய ஐக்கியம் 6.5 மணி நேரம் சிலுவையில் அவர் தொங்கும் போது இழந்து விடுவார். எப்பொழுது ஆண்டவர் தோன்றினாரோ அப்பொழுது இருந்தே தேவனை அறிந்தவர் தான் இவர் குமாரன், இல்லைங்களா? அப்போ எத்தனை மில்லியன் நூற்றாண்டுகளாக அவர் அறிந்திருப்பார் என்றால் யாருக்குமே தெரியாது. அத்தனை நாட்களும் தான் இழக்க முடியாத ஒரு உறவை அவர் 6.5 மணி நேரம் இழந்து விடுவேன் என்று நினைத்த மாத்திரத்தில் அவர் மனசோர்வுக்குள் தள்ளப்பட்டார், துக்கத்துக்குள் தள்ளப்பட்டார், நிந்தைக்குள் தள்ளப்பட்டார், வேதனைக்குள் தள்ளப்பட்டார். அந்த வேதனை நிமித்தமாக தான் அவருடைய
வேர்வை துளி எல்லாம் இரத்த துளிகளாய் மாறினது. சோ யாருமே அந்த மாதிரி காரியத்துக்குள் கடந்து செல்ல முடியும், செல்வது சாத்தியமே, செல்வது இயல்பே. ஆனால் அவைகளிலேயே அமர்ந்து விடக்கூடாது, அதிலே செட்டில் ஆயிடக்கூடாது. அவ்வளவுதான் வேதம் சொல்லுகிறது. வேதாகமத்துல என்ன எழுதியிருக்குன்னா, அது பயம் கலந்த ஒரு திகிலா இருக்கலாம், இல்ல வருத்தம் கலந்த ஒரு சோகமா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். எதை வேணாலும் எது கூட மிக்ஸ் பண்ணி மொத்தத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அமைதியிலான நிலைமையில இல்லாத ஒரு அலக்களிப்புக்குள், ஒரு ஆவில ஒரு கலக்கம் அப்படியெல்லாம் வந்து இருக்கவே இருக்கும். பாத்தீங்கன்னா நான் சில மேனேஜர்ஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க பாத்தீங்கன்னா எப்பொழுதும் நல்லா பேசிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா குறுக்க திரும்பிடுவாங்க. அப்ப என்ன ஆகுது? ஆவில ஒரு கலக்கம், ஒரு பயம், ஒரு திகில். வேலை போயிருமோ, நமக்கு எதிரியா மாறிட்டாங்களா, சீட்டு கழிச்சு அனுப்பிடுவாங்களா, அப்போ ஒரு தூக்கம் இல்லாத நிலைமை, ஒரு படபடப்பு, ஒரு பயம், திகில் எல்லாம் வரும். இதுக்குள்ள நான் பலமுறை கடந்து சென்று இருக்கிறேன். அப்பொழுது நான் போய் ஆண்டவரிடம் எல்லாம் சேர்ந்து கலந்து, நான் பழைய ஏற்பாடு கிறிஸ்தவனாய் வாழ்ந்தது உண்மை. அப்போ அவர்களுக்கு நீங்க ஒரு பாடத்தை கற்றுத்தர வேண்டும். தாவீதுக்காரன் எப்படி யுத்தத்தில் ஜெயித்தாரோ அதே போல வெற்றியை தாங்க, அவங்க சீட்டை நீங்க கழிச்சு போடுங்கலாம் ஜெபிச்சிருக்கேன். அது முட்டாள்தனம் ஆண்டவர் எனக்கு உணர்த்தின மாத்திரத்துல புதிய ஏற்பாடு ஜெபத்துக்குள்ள வந்துட்டேன். அடியனை பார்த்தீர்களா, அடியன் சோகத்தில் இருக்கிறேன், அப்படியெல்லாம் இல்ல. புதிய ஏற்பாடுல ஆவியில மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்லாம் சொல்லி ஜெபிச்சிருக்கிறேன். அதுல இருந்து ஒரு படி மேல போய் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, தம்பி இது ஜெபமே தேவையில்லை ராஜா. ஏன்னா சிம்பிளா நீ ஒரே ஒரு ஜெபத்தை சொல்லணும், இந்த வேலையை கொடுத்தவர் நீர், இந்த வேலையை எடுப்பதற்கு உரிமை இருக்கு, இந்த வேலையை எடுத்தாலும் இந்த வேலை கொடுத்த தேவன் இன்னொரு வேலையை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார், அதற்காக நான் சோத்திருக்கிறேன். மனிதன் எம்மாத்திரம், இன்றைக்கு இருக்கிற மனிதன் நாளை காலையில் இல்ல, இன்னைக்கு மேனேஜர் இருக்கிறான், நாளை காலையில் உயிரோட எந்திரிப்பானான்னு உனக்கே தெரியாது. எதை குறித்து அழுப்பிக் கொண்டு இருக்கிறாய், எதை குறித்து நீ கலக்கம் அடைந்து கொண்டு இருக்கிறாய், எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கிறவர் ஆவியானவர், ஆண்டவராகிய தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா. எல்லாம் அவரால் தொடங்கும், எல்லாம் அவரால் முடிக்கப்படும். அவர் திறந்ததை மூடுவதற்கு ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை, அவர் மூடுவதை ஒருவனுக்கும் திறப்பதற்கு அதிகாரம் இல்லை. அவருடைய சொற்கள், அவருடைய வேத வசனங்கள், அவருடைய நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள், வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படி என்று ஜெபித்து பழக. எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த ஜெபம் ஜெபிக்கிறதுக்கு? 1 minute தான், ஒரே நிமிஷம். அந்த ஜெபித்து அந்த அதுல ஆவில உணர்ந்து நம்ம அந்த சத்தியத்துக்குள் கடந்து சென்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறப்போ உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரும் பாருங்க. ஆவில ஒரு ஜெனிப்புதல் உண்டாயிருக்கும், ஆவில ஒரு எழுப்புதல் உண்டாயிருக்கும் பாருங்க. அப்ப எங்க இருந்துதான் அந்த தைரியம் வருமா? அவன் கிடக்குறான், அதுக்குன்னு நீங்க வந்து எடுத்தெறிஞ்சு பேச மாட்டீங்க. நான் எப்பயே நான் உங்க மேனேஜரை திட்ட மாட்டீங்க, நான் திட்டல. அப்படி என்ன வேணா சொல்லிக்கிட்டோம், அவங்க யார்? மனுஷன். மனுஷனை கொண்டு ஆண்டவரால என்னை வேலை விட்டு அனுப்ப முடியும், அதே மனுஷனை கொண்டு எனக்கு ப்ரமோஷனை கொடுக்க முடியும், அதே மனுஷனை வேற மனுஷனை கொண்டு எனக்கு புது வேலையும் கொடுக்க முடியும். அது அவரோட கையில இருக்கு, நான் ஏன் போட்டு அழைப்பிட்டு இருக்கணும்? ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஒரு பாட்டு பாடுவார் இல்லையா, உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க அப்படின்னு. அப்போ ஊழியங்கிறது என்ன? நீங்க வேலை செய்யறது கூட ஊழியம் தான். சில பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் என்ன கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், ஆனால் அந்த ஊதியத்தை நிமித்தமா வர பணத்தை கொண்டு நீங்கள் நிறைய ஏழைகள் ஆசீர்வதிக்கிறீர்கள், ஊழியர்கள் ஆசீர்வதிக்கிறீர்கள். அது உங்களுடைய ஊழியமா இருக்கலாம். உடனே நான் வந்து ப்ரீச்சிங் பண்ணலையே, டீச்சிங் பண்ணலையே, மியூசிக் வாசிக்கலையேன்னு தைன்னு குதிக்காதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருங்க சொன்னா அது ஒண்ணுதான் ஊழியம்? சேர் எடுத்து வைக்கிறது கூட ஊழியம் தாங்க. புரியுதுங்களா? இப்போ விரல்ல இருக்கக்கூடிய நகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்காவது சொரியுது, என்ன பண்ணுவீங்க? வாயை வச்சா நீங்க சொரிய, முதல்ல வாயை எட்டவே எட்டாது, உங்க குதிங்கால சொரியுது, அவ்வளவு தூரம் நீங்க குனியவே முடியாது. அப்போ அழகா ஒரு நகம், சிறு நகம் கரக்குன்னு சொரிஞ்சா அப்பா நிம்மதி, அது ஒரு சிக்னல் போகுது பிரெயினுக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நகம் கூட வந்து உபயோகமா இருக்குது. அப்படி நீங்க யாரையும் எண்ணி விட முடியாது, எந்த ஊழியத்தையும் எண்ணி விட முடியாது. அதனால உடனே பிரதர் உங்களை மாதிரிலாம் என்னால ப்ரீச் பண்ண முடியலையானீங்கன்னா, ஐயோ அப்படியெல்லாம் எனக்கு தாங்க பெரிய நியாய தீர்ப்பு. ஏன்னா நான் போதிப்பது போல நான் நடக்கலன்னு வைங்களேன், பெரிய நியாய தீர்ப்பு அருவாள் அங்க இருக்கு, தலையில நடுமண்டையில 2 பொழந்துருவாங்க நியாய தீர்ப்பு நாள்ல. அதனால ரொம்ப கஷ்டமான ஒரு பாதைங்க. சோதனைக்குள்ளும் நடத்து செல்லப்படுவீங்க. போதிக்கிறதுக்கெல்லாம் நீங்களும் வந்து கணக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் உங்களை அந்த பாதையில நடத்தி செல்வார். அதனால இது கொஞ்சம் குடைச்சல் பிடிச்ச ஊழியம் தான், வேலை தான் அது. அதனால உங்களுக்கு ஆண்டவர் சிம்பிளா உங்க அளவுக்கு ஏற்றவாறு சில காரியங்களை தருவார். ஆனால் அதுல மகிழ்ச்சியா இருங்கள், சந்தோஷமா இருங்கள், நிம்மதியா இருங்கள், சாந்தமா இருங்கள், சமாதானத்தோடு இருங்கள், பொறுமையோடு இருங்கள்.
ஆண்டவர் உங்களை என்றென்றைக்கும் நடத்தி சென்று ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். வாருங்கள் முன்னேறி செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே நாம் பேசி வருகிறோம். இது 6வது அதிகாரத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். ரத்தன சுருக்கம் எல்லாம் சென்ற அத்தியாயத்தில் நான் தந்திருக்கிறேன். ரத்தன சுருக்கத்தை சொல்லிக்கிட்டே வருவோம். ஆனா ஒவ்வொரு அத்தியாயத்திலும் சொல்வதற்கு நேரம் இல்லை, ஏன்னா அதுலயே நிறைய நேரம் பிடிச்சிருது. ஆனால் நான் இன்றைக்கு என்ன பண்ணலான்னு கேட்டா, கொஞ்சம் இன்னைக்கு சுருக்கமா ஒரு 30 to 40 மினிட்ஸ்ல முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கும். பார்க்கலாம் எவ்வளவு நேரம் போகுதுன்னு. அப்போ 6வது அதிகாரத்துக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். 6வது அதிகாரம் 3 பகுதிகளாக பிரித்திருக்கப்படுகிறது. இங்க இந்த 6வது அதிகாரத்துக்கு கதாநாயகன் யார் என்று பார்ப்போமானால் நோவா. நோவா பக்தனிடமிருந்து நாம் பல காரியங்களை இந்த சென்ற அத்தியாயங்களில ஒரு ஏறத்தாழ ஒரு கடைசி 15 ஹவர் டீச்சிங்ல பார்ப்பீர்களானால் நோவாவை குறித்தும் அவருடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை குறித்தும் அவர் எதனால ஆண்டவரை பற்றி சேர்ந்தார், அதை கட்டி அணைத்தார், எதனால ஆண்டவரிடம் அவர் கண்களில் தயவை பெற்றார், ஏன் அவர் ஆண்டவரால பிரியப்பட்டவன் என்று சொல்லி அழைக்கப்பட்டார். இந்த வேதாகமத்திலேயே முதல் முறையாக ஆண்டவருடைய வார்த்தை ப்ளீசஸ், அதாவது யாரிடம் பிரியம் இல்லை, அது தவறான ஒரு மொழிபெயர்ப்பு. அதாவது யார் மேல் அவர் தயவா இருக்கிறார், அந்த தயவுக்கு மறுபக்கம் பார்ப்பீர்களானால் பிரியம். ஆண்டவர் எப்படி பிரியப்படுத்த முடியும், ஆண்டவர் யார் மேல் பிரியம் ஆனார், பிரியப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்ப்போமானால் நோவா தான் அந்த இடத்துல அந்த பட்டியல்ல முதலாவது வருகிறார். இதோட காரணங்களை குறித்து நாம் சென்ற அத்தியாயத்திலே 6வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்த்தோம். அதுல முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், அதற்கு முன்பே 6வது அதிகாரம் 1லிருந்து 8வது வசனத்தை பார்ப்பீர்களானால், இந்த உலகம் மாபெரும் அழிவில் கடந்து செல்ல வேண்டும், இந்த உலகத்தையே காலி பண்ணிடலாம், அழிச்சிடலாம், திருப்பி நம்ம ஜலத்தினால தான் மூடிட்டு இருந்தது, அதே ஜலத்தை கொண்டு நம்ம அழிச்சு திருப்பி மூடிடலாம் அப்படின்னு ஆண்டவருக்கு சடைஞ்சு போச்சு. அந்த காலங்களில 130 கோடி ஜனங்க இருந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஏனால் ஜனங்கள் எல்லாம் பழுகி பெருகினார்கள். இந்தியா தேசத்துடைய ஜனத்தொகை 140 கோடி. அந்த 140 கோடியை விட கொஞ்சம் சற்று குறைவு தான் இருந்திருக்கக்கூடும். நிறைய ஜனங்க இருந்தாங்க, நிறைய அக்கிரமங்கள். எவ்வளவு ஜனத்துக்கு எவ்வளவு பெருகினாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அக்கிரமங்களும் அநியாயங்களும் பெருக தொடங்கினது. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு தூதர்கள் எல்லாம் போய் குமார்த்திகளோட உடல் உறவு வைத்து கொண்டு பிள்ளைகள் பிறக்கிறது, ராட்சதர்கள் பிறக்கிறார்கள். இப்படியெல்லாம் பூமியானது அழிந்து சீர்கெட்டு போனதனால் ஆண்டவராகிய தேவன் முடிவெடுத்தார், இந்த மனுஷனை உருவாக்குனதுக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம். வெசனப்பட்டாராம், துக்கப்பட்டாராம், சோகப்பட்டாராம். அப்படின்னு சொல்லி போதும், இந்த ஆட்டத்தை இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே தொடங்கினேன், நானே கழிச்சிடுறேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்துல எந்திரிக்கலாம். அப்படிங்கிறப்போ எங்கேயோ இருந்து ஒரு குரல் அவருடைய செவிகளுக்கு எட்டுகிறது. எங்கேயோ இருந்து ஒரு சுகந்த வாசனை அவருடைய மூக்கை அப்படியே தட்டிட்டு போகுது. என்னடா அது, இத்தனை நாட்கள் நாற்றம் அடைந்த இந்த உலகத்தில் அசுசைகளையும் அசுத்தங்களையும் அசுத்த எண்ணங்களையும் பார்த்து பார்த்து இருந்த நான் முதல் முறையாக ஒரு சுகந்த வாசனை என்றால் பரிசுத்தவான் யாரோ ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் ஏறெடுக்கக்கூடிய ஜெபம், அவருடைய கேரக்டர், அவருடைய நடத்தை, அவருடைய சொற்கள் இதெல்லாம் வித்தியாசமா இருக்கிறப்போ அவர் பக்கமாக தேவனுடைய கவனம் ஈர்க்கப்படுகிறது. அப்பொழுது திரும்பி பார்க்கிறப்பதான் நோவா என்கிற பக்தனை ஆண்டவர் கண்டடைந்தார். அது வரைக்கும் நோவான்னு யாருன்னு தெரியாது அவருக்கு. தெரியுங்க, 130 கோடி பேர் இருந்தா அத்தனை பயலோட பேர் தெரியும், ஃபேமிலி ஹிஸ்டரி தெரியும். அவர் கடவுளுங்க, ஓம்னிசியன்ஸ் காட், ஆல்மைட்டி காட், ஓம்னிபொட்டன்ட் காட். காடுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. யெகோவா தேவனுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. தூணிலும் இருப்பார், துணும்புலையும் இருப்பார், உங்க வீட்டிலையும் இருப்பார், உங்க வீட்டுக்கு வெளியும் இருப்பார், எங்க வேணா இருப்பார் அவர். நீங்க அவருக்கு மறைவிடமே கிடையாது. பாதாளத்துக்கும் சென்றாலும் அங்கே இருக்கிறீர், பரலோகத்துக்கு சென்றாலும் அங்கே இருக்கிறீர், 3ஆம் வானத்துக்கு சென்றாலும் அங்கே இருக்கிறீர், உலகம் எங்கிலும் உங்களுடைய பிரசனம் இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் நாம் வேதத்தில் வாசிக்க நேர்ந்துடும். அதனால நோவா என்கிற மனிதன் ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவிடத்தில் இல்லை. ஆனால் 130 கோடியில ஒருவராய் இருந்த நோவா இன்றைக்கு மற்றவர்கள் எல்லாம் ஒரு பக்கமும் இந்த நோவா ஒருவனாக மறுபக்கமும் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறு என்ன, காரியங்கள் என்ன, சாராம்சங்கள் என்ன என்று சொல்லி எல்லாம் சென்ற அத்தியாயத்தில் நாம் விவரமாக சில காரியங்களை சொன்னோம்.
அதுல முக்கியமான ஒரு காரியம், சாராம்சமாக வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம், மகத்துவ படைத்த ஒரு காரியம் என்னவென்றால், நோவா எடுத்த ஒரு தீர்மானம் தான் அதற்கு காரணமாய் அமைந்தது. என்னத்தை தீர்மானம் செய்தார் நோவா? நோவா எடுத்த தீர்மானம் என்னவென்றால், நான் தேவனை சார்ந்து நடப்பேன், நான் தேவனோடு கூட நடப்பேன், நான் தேவன் இல்லாமல் முன்னேறி நடப்பதே இல்லை. ஏன் நடப்பது என்று சொன்னா, இந்த நடப்பதற்கு நிறைய பேர் அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதே இல்லை. அதனாலதான் அதை சென்டென்ஸோட சேர்த்து சொல்றப்போ உங்களுக்கு உன்னை எளிதாய் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம். அதாவது தேவனை சார்ந்து நடப்பேன், தேவனோடு கூட நான் தேவனோடு கூட நான் இணைந்து நடப்பேன், தேவனை பற்றி கொண்டு நடப்பேன். இப்படியெல்லாம் கூட மாத்தி மாத்தி நீங்க எப்படி வேணா உங்களுக்கு வசதியா நீங்க போட்டுக்கலாம் நடப்பேங்கிறது. ஆக பார்ப்பீர்களானால், அவர் அமர்ந்தாலும் தேவனை குறித்து நினைவில் இருக்கிறார், குறித்த நினைவில் இருக்கிறார். அவர் எழுந்தாலும், அவர் வேலைக்கு சென்றாலும், உலகமெங்கிலும் அவர் சுற்றி திரிந்தாலும் அவர் தேவனுடைய நினைவாகவே இருக்கிறார். அதற்கு காரணம் என்றால், தன்னுடைய முன்னோடிகளாய் இருந்தவர் ஏனோக்கும் சேத்தும் ஆபேலும், அப்புறம் ஆதாம் ஏவாளோடு கூட தேவன் சற்று காலங்கள் உறவோடு இருந்தார் இல்லையா? ஆதாம் எப்படி அந்த உறவு வந்திருக்கும், இவர்கள் எல்லாம் எப்படி தேவனை படித்தினார்கள் என்று சொல்லி அந்த ஆராய்ச்சியில ஈடுபட்டு அவருக்கு 500 வயசு ஆயிப்போச்சு. ஆனா அந்த 500 ஆண்டுகளும் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டதாக தான் சரித்திர கூறு சொல்லுகிறது. அதே நேரத்தில் சரித்திர நூல் சொல்லுகிறது. அதே நேரத்தில் பார்ப்பீர்களானால், நோவா நாளுக்கு நாள், வருடத்துக்கு வருடம் பார்ப்பீர்களானால் இன்னும் பரிசுத்தத்தில் அதிகமாக ஈடுபடக்கூடிய காரியம், நீதியின் பாதையில் அதிகமாக ஈடுபடக்கூடிய காரியம். பல வேத பாரகர்கள் மிக ஆச்சரியத்தோடு கூட இந்த மனிதனை குறித்து ஆராய்ந்தப்போ அவர்கள் கற்றுக்கொண்டது, பழைய ஏற்பாடு கட்டளைகள் மட்டுமல்ல, புதிய ஏற்பாடு கட்டளைகளை கூட இவர் நிறைய நிறைவேற்றி இருக்கிறார். அதுல ஒரு கட்டளை தான் வெளிப்பாடு 22வது அதிகாரம் 11வது வசனம். நீதியின் பாதையில் நடக்கிறவர்கள் இன்னும் அதிகமாக நீதியை சார்ந்திருப்பார்களாக, பரிசுத்தமா இருக்கிறவர்கள் இன்னும் அதிகமாக பரிசுத்தம் அடைவார்களாக என்கிற அந்த கடைசி அதிகாரத்தில் வந்த கடைசி கட்டளை கூட இவர் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி இருக்கிறாரு. அப்புறம் எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான இவர் இருந்திருப்பார். அதற்கு காரணம் என்ன? ஏன்னா இவருக்கு பழைய ஏற்பாடுல இருக்கக்கூடிய மோசே பக்தனே பிறக்கல. அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகள் கழிச்சுதான் மோசே பக்தன் பிறக்கிறார். அதற்கப்புறம் தான் மொசேக் லாஸ் என்று சொல்லி பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகள் வருது. அதே போலதான் யோபு பக்தனும், நோவாவோட வம்சாவளியில வந்த யோபு பக்தனும் அவர் தான். அது அந்த புக்கு தான் ஃபர்ஸ்ட் புக். அப்புறம் தான் மற்ற புத்தகங்கள்லாம் வருது. அதனால ரொம்ப பழைய ஆள் அவர். இவங்கெல்லாம் ப்ரீ ஓல்டு கவனன்ட், அதாவது ஆடமிக் கவனன்ட் என்று சொல்வார்கள். ஆதாமிக் கவனன்ட் என்றால் ஆதாமிக் உடன்படிக்கை என்று சொல்லலாம். ஆதாமோடு கூட இருந்த உடன்படிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் இல்ல, பரிசுத்தவான்களா இருந்தவர்களை விரல விட்டு எண்ணலாம். இப்ப விரல விட்டு தான் எண்ணி இருக்கிறோம் இல்லைங்களா? ஆபேல், சேத்து, ஏனோக்கு, நோவா, அதுக்கப்புறம் யோபு, இந்த மாதிரி சில பேர் வருவாங்க, அவ்வளவுதான். ஆபிரகாம் அதுல இருப்பாரு, அதுக்கப்புறம் யாக்கோபு, இப்படி விரல விட்டு எண்ணலாம் நீங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு 20 இருந்து 25 பாத்திரம். அதுல பாத்தீங்கன்னா முதல் லிஸ்ட்ல வந்தது யாருன்னு கேட்டா நம்ம ஆபேல், அதுக்கப்புறம் ஏனோக்கு, சேத்து, ஏனோக்கு, 4ஆவதா வந்தது நோவா. நோவாவை கொண்டு ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனை இந்த உலகம் சந்திக்கிறது. அதற்கு காரணமானவர் நோவா. அதனாலதான் அவர் கதாநாயகன். இந்த பைபிளோட கதாநாயகனே பாத்தீங்கன்னா நோவா தான் ஃபர்ஸ்ட். அவர் ஒரு ரட்சகர் என்கிற அந்த ஒரு பட்டத்தையும் உடையவராய் இருப்பார். ரட்சகர் என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ரட்சகருடைய முன்னோடிகள் யாரெல்லாம் இருப்பார்கள்னா நோவா, நம்ம இவரு யாரு, நம்ம யோசேப்பு, அப்புறம் பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள், அப்புறம் 1 நாளாகவும் 2 நாளாகவும் பல ரட்சகர்கள் வருவார்கள். சிம்சோன் வருவாரு, இந்த மாதிரி பல ரட்சகர்கள் வருவாங்க. அது ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ரட்சகர்கள். அவங்கெல்லாம் முன்னோடிகள். ஆனா ஒரே ரட்சகர் இந்த உலகத்திற்கு யார் என்றால் இயேசு கிறிஸ்து என்கிற பிதாவுடைய குமாரன். சரி, இது வரைக்கும் தெளிவா இருக்கீங்களா? அப்போ இவரு முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்கிறார். நான் தேவனோட நடப்பேன், நான் தேவனோட நடப்பேன். தேவன் என்னோட நடக்கிறாரா எனக்கு தெரியாது, ஆனா நான் தேவனோட நடப்பேன் அப்படி என்று எப்படி அவர்னால் சொல்ல முடியுது? யார் வேணா என்ன வேணா சொல்லிடலாம் இல்லையா? இன்னைக்கு அரசியல்லாம் அப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. எவன் வேணாலும் எந்த மைக் எடுத்து எந்த மேடையில் ஏறி என்ன கர்மத்தை வேணா பேசலாம். அதை உட்காந்து கேட்டு கையை தட்டிட்டு நாசமா போற கூட்டம் தான் இன்னைக்கு ஏகப்பட்டது இருக்கு. சாரி, லோக்கல் லாங்குவேஜ்ல பேசிட்டா மன்னிச்சுக்கோங்க, ஆனா உண்மைதான் அது இல்லைங்களா? இதை எப்படி நான் அப்படியே ரொம்ப மரியாதையா சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இப்படிதான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு கேவலப்பட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு ஜனங்களும்.
எவனாவது வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு பேட்சை குத்திக்கிட்டு ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டு வந்து மைக்கு பிடிச்சிட்டு என்னன்னா போய் லூசு மாதிரி உட்காந்து எல்லாம் கேட்டுட்டு தானே இருக்கிறாங்க. அது மாறுதா? இன்னைக்கு எத்தனை வருடம் கடந்து போயிடுச்சு. 75 ஆண்டுகள் முடிஞ்சது சுதந்திரம். இன்னும் போய் உக்காந்துட்டு தான் இருக்கிறானுங்க நம்ம ஆளுங்க. ஒரு பிரியாணி போட்டலத்துக்கும் ஒரு குவார்டர் சரக்குக்கும் போய் ஓட்டு குத்துற இன்னும் அந்த நிலைமையில தான் இருக்கு. ஆக அந்த மாதிரி கிடையாதுங்க இந்த பைபிள். அந்த மாதிரி எவனோ ஒருத்த மைக்கு பிடிச்சிட்டு பேசுறது கிடையாது. அந்த மாதிரியும் ஆண்டவரோட கூட நோவாவும் சம்பாஷிக்கல. அதாவது இவர் சொன்னதுதான் சரி அப்படின்னு கிடையாது. எப்படி இவர் தேவனுடைய கண்களில பிரியமுள்ள ஒரு மனிதன், கிருபை பெற்றவர் என்று நோவாக்கு எப்படி தெரியும்? இப்ப ஆண்டவர் அறிந்து கொண்டார். ஏன்னா அவர்ல ஒரு மாற்றத்தை காண்கிறார். அவர்ல அந்த குணாதிசயங்கள் சுவாபங்களில வேற ஒரு வித்தியாசத்தை காண்கிறார். கர்த்தர் கண்ட வித்தியாசத்தை நோவா உன்னம் அறியவில்லை. ஹலோ, அங்கதான் நிக்கிறோம் நாங்க. 6வது அதிகாரம் 8வது வசனத்துல நிக்கிறோம். அதே மாதிரிதான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, இது முக்கியமான ஒரு ஒரு பாயிண்ட்டுங்க. இதனாலதான் பல பேர் பல காரியங்கள்ல பின்வாங்கி போயிடுறாங்க, டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறாங்க. அப்படி நீங்க இருக்கக்கூடாது. நீங்க நீதியின் பாதையில தான் நடக்கிறீங்கன்னு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு அறிந்து கொள்ள வேண்டிய நிலைமையில நோவா போல நீங்க கிடையாது. ஏனென்றால் வேதாகமத்துல எல்லாம் எழுதிய கையில கொடுத்துட்டாருங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு கொலோசியர் 3வது அதிகாரம் 17 24 வசனம், எபேசியர் 4:17 25 வசனம், ரோமர் 12:12 21 வசனம், மற்றும் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 23 வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும், அதே மாதிரி 2வது அதிகாரம் 13 வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் என்று, அதாவது தெய்வீக ஞானத்தை குறித்து அங்க எழுதி இருக்கிறது. எபேசியர் 5வது அதிகாரம், யோவான் 2வது அதிகாரம், இதெல்லாம் செக்லிஸ்டுங்க. ஒரு 70 80 ஏன் 100க்கு மேலேயே சில செக்லிஸ்ட் இருக்காங்க. இதெல்லாம் பண்றியா டிக் அடிச்சுட்டே வாங்க. எவ்வளவு கிராஸ் மார்க் இருக்கோ அவ்வளவுக்கு நீங்க ஆண்டவர் விட்டு விலகி போயிருக்கீங்க. எவ்வளவுக்கு டிக் மார்க் இருக்கோ அவ்வளவுக்கு நெருங்கி வரீங்க. சில கிராஸ் மார்க்ஸ் இருக்கும். அந்த கிராஸ் மார்க்கை டிக் மார்க் ஆக்குறதுக்கு நீங்க முயற்சி எடுக்கணும். உங்களுக்கு தெரியும் எல்லாமே. இந்த மாதிரி எழுதி கொடுக்கலையே. அப்ப நோவாவோட நிலைமை என்னை காட்டிலும் உங்களை காட்டிலும் மிக அவல நிலைமை என்று சொல்லுவேன். ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அவரோட இருதயத்தில் ஒரு போராட்டம், ஆனாலும் ஒரு திடன், ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். இது பெரிய சுயமேட்டுமையோ இல்ல ஓவர் கான்பிடன்ஸோ இல்லைங்க. இது அப்படி இல்லை. ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு அவருக்கு. அப்போ இந்த காலகட்டத்துல தேவனாகிய கர்த்தர் அங்கே உணர்ந்து, இதுக்கு மேல இந்த தம்பியை நம்ம விடக்கூடாது, அவங்ககிட்ட போய் நம்ம வெளிப்படுத்தலாம். ஏன்னா தேவனோடு கூட நடப்பதை மிக மிக ஆணித்தனமாக விசுவசிக்கக்கூடிய ஒரு முக்தியை அடைந்தார் என்று சொல்லிதான் நம் 6வது அதிகாரம் 8வது வசனத்துல பல காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம் இல்லைங்களா? சற்று அத்தியாயத்தில் நீங்க இதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இப்போ 9வது வசனம், நான் எத்தனை நேரம் 8 சொல்லி இருந்ததெல்லாம் 9வது வசனம் தான், மன்னிச்சிருங்க. 9வது வசனம், அதாவது 3 பகுதிகளா பிரித்ததுல 2வது பகுதிக்குள்ள நம்ம ஏற்கனவே நுழைஞ்சே 3-4 அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் 3வது பகுதிக்குள் நம்ம பேழைக்குள் நுழைவோம். அது இன்னும் டைம் ஆகும். சரி, this is the genealogy of Noah. Noah was a just man. இது நோவாவுடைய, அதாவது ஃபேமிலி ட்ரீங்கிறது தமிழ்ல எப்படி குடும்ப மரம் அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஜீனியாலஜினா அவங்க இருங்க, ஜீனியாலஜிக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள்ங்க, பரம்பரைங்க. அவருடைய பரம்பரை இதுதான். ஆனா நோவா ஒரு நீதிமான், பர்ஃபெக்ட் இன் ஹிஸ் ஜெனரேஷன்ஸ், எல்லாவற்றிலும் சிறந்தவர். நோவா வாக்ட் வித் காட். இது 3 பகுதிகளாக பிரித்து பார்க்க வேண்டும். அதெல்லாம் சென்ற அத்தியாயத்துல மேக்சிமம் கவர் பண்ணியாச்சு. அப்ப இந்த அறிக்கைகள் எல்லாம் யாரிடமிருந்து வருகிறது? தேவனிடமிருந்து வரக்கூடிய அறிக்கைகள் தான் முதல் 2 அறிக்கைகளும். நோவாவே தன்னை பார்த்து நான் பெரிய நீதிமான், நான் எல்லாவற்றிலும் சிறந்தவன் அப்படி என்று நோவா சொல்லல. நோவா செய்ததெல்லாம் ஒன்றைத்தான், தேவனோடு கூட நான் நடக்க தொடங்க போகிறேன். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா அநியாயங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் விலக்கி உங்களை காத்து கொண்டு
எல்லா விதமான காம விகாரங்கள், எல்லா விதமான களியாட்டங்கள், குடிவெறிகள், இச்சை எண்ணங்கள், இவைகளுக்கெல்லாம் நீங்க விலக்கி உங்களை காத்து கொண்டு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. உலகத்தோட போய் நல்லா கலந்துட்டாங்க. கலந்துட்டு அப்பதாங்க நம்ம கிறிஸ்துவ கொண்டு போய் சேர்த்த முடியும். நீங்க பிசாசோட உட்காந்து கிறிஸ்துவ சொன்னீங்கன்னா நீ பிசாசாவே மாறிடுவ. நீ உனக்கே தெரியாது, உனக்குள்ளேயே கிறிஸ்து இல்லைங்கிறது உனக்கு தெரியாது. புரியுதுங்களா? அதனால பிசாசுக்கும், அதாவது இருளுக்கும் ஒளிக்கும் என்ன தொடர்புங்கிற மாதிரி உங்களுக்கும் அந்த பிசாசு காரியம் பண்றவனுக்கு என்ன, பப்ல போய் தான் இவர் வந்து சுவிசேஷத்தை சொல்லுவாராம். அங்க போய் ஒரு நாள் நீங்களும் அதில் மாட்டு தான் போறீங்க. அங்க என்னங்க உங்களுக்கு வேலை? அவன் பப்பை விட்டு வெளியில வரணும். அப்புறம் கொடுங்க உங்க ட்ராக்ஸையும் உங்க மெசேஜையும், உள்ள போகாதீங்க. பிசாசன் கூடாரத்தில் உங்களுக்கு என்ன வேலை? நான் ஐடியில் தான் பணி புரிகிறேங்க. இந்த அப்ராட்ல இருந்து, ஓவர்சீஸ் யூஎஸ்ல இருந்தெல்லாம் நிறைய லீடர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க, தலைவர்கள். அப்போ நானும் ஒரு தலைமை இதுல தான் பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். மேனேஜ்மெண்ட் லைன்ல தான் இருக்கேன். அப்பொழுது என்ன சொல்வார்கள் என்றால், டின்னருக்கு போக வேண்டும், இரவுல தான் சாப்பிட்றதுக்கு போவானுங்க. ஏன்னா அப்பதான் சரக்கு அடிச்சுக்கிட்டு போய் பண்ணி மாதிரி படுத்து தூங்க முடியும். என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா நான் வந்து ஆல்கஹாலிசத்துக்கு நம்பர் 1 எதிராய் கொடி பிடித்தவன் நான். இந்த சொசைட்டி கெட்டு சீரழிந்ததுக்கு காரணமே இந்த குடிதான். அதற்காக என் கோபம் அரசாங்கத்தின் மேலேயே அல்ல. அதை வாங்கி குடிக்கிறான் பாருங்க, கொஞ்சம் கூட ரியலைசேஷன் இல்லாம, அவன் மேலதான். அப்ப அங்க முதல்ல என்னத்தான் சாராய பாட்டில் தான் ஓபன் பண்ணுவானுங்க. எனக்கு அங்கேயே முடிஞ்சு போச்சு எல்லா கதையும். அதனால எதையோ நான் சொல்லிடுவேன். நான் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வீட்டுக்கு போனுங்க, இதுங்க அதுங்க அப்படின்னு சொல்லி நான் எஸ்கேப் ஆயிடுவேன். அப்ப என்னது? அந்த உலகத்தின் அசுசிக்கு என்னை விலக்கி காத்து என் நீதியின் பாதையில நடப்பதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்து நான் நடந்து கொண்டிருப்பேன். ஆனா நான் நீதிமான் தானா என்று எனக்கு தெரியாது. தேவன் வந்து எனக்கு சொல்ல வேண்டும். அதுதான் நோவாவின் நிலைமை. ஆனால் இன்றைய காலங்களில் அது என்னுடைய நிலைமை கிடையாது. ஏன்னா நான் வேதத்துல இருக்கக்கூடிய நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகளோட நான் என்னுடைய சுவாபங்களையும் நடத்தையும் ஒப்பிட்டு பார்ப்பேன். ஆனால் எனக்கு தெரிந்துவிடும். சரி, நான் கொஞ்சம் முன்னேறி போலாமா? அப்போ 2 அறிக்கைகளும் தேவனிடமிருந்து வருகிறது. அது இன்னும் நோவாக்கே தெரியாது. ஆனா அங்க நோவா செய்கிற ஒரு காரியம் என்றால், நோவா தேவனை தேர்ந்தெடுத்து அவரோடு கூட நடந்து சென்றார். எண்ணத்துல நடந்து சென்றார். தன்னுடைய எண்ணங்களில, தன்னுடைய சிந்தைகளில, தன்னுடைய சொற்களில, தன்னுடைய வழிகளில யாரை பார்க்கிறார், யாரை பேசுகிறார், எங்கே செல்லுகிறார், எண்ணத்தை காண்கிறார். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வேத பாரகர்கள்லாம் மிக ஆச்சரியப்பட்டார்கள். பழைய ஏற்பாடு நிறைய நியாயப்பிரமாண கட்டளைகள், புதிய ஏற்பாடு நியாயப்பிரமாண கட்டளைகள் எல்லாம் இந்த மனுஷன்ல நிறைவேறுகிற எப்படி நடந்திருக்கிறான் பாரு. அதே மாதிரிதான் யோபு பக்தனை கண்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதாவது பெண்களை தவறான எண்ணத்தோட பார்த்தாலே பாவம் வந்து என்னை சேரட்டுங்கிறார். இளம் பெண்களை நான் எடுத்து கூட பார்த்தல. பல பொண்டாட்டிக்காரர் இல்லைங்க, அவர் அரேபியால வாழ்ந்தவர் தான் சீமான். அவர் நினைச்சிருந்தா அவங்க பல பொண்டாட்டிகள்ல வச்சுக்கிறது ரொம்ப சின்ன காரியம். ஆனா அவருக்கு ஒரே பொண்டாட்டி தான் இருந்துச்சு, 10 குழந்தைங்க. பாத்தீங்களா? அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கிறாங்க. இந்த காலத்துல எல்லாம் நொண்டி சாக்குன்னு சொல்றவன் தான் கிறிஸ்துவன். அப்படியே போச்சு நிலைமை. அதுக்கு கிருபைன்னு வேற ஒரு முடிச்சூடல் கொடுப்பாங்க. அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு பிரமாதமா இருக்கும். எங்க பாவம் பெறுகிறதோ அங்க கிருபை பெறுகிறது. அடியனோட மாம்சமோ பலவீனம்பா ஓங்கி அறையலான்னு வரும். நான் ஏங்க உங்களை அரைஞ்சு பாவி ஆகணும்? உங்களுக்கு எல்லாம் இருக்கு. கடைசி நாள் நியாய தீர்ப்புல எகிரி அங்க அரைஞ்சு வீச போறாங்க பாருங்க, எல்லாம் அக்னி கடல்ல தூக்கி. இந்த மாதிரிலாம் துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க. பாவம் செஞ்சீங்களா போங்க, அறிக்கை செய்யுங்க, ஒத்துக்கோங்க. ஆண்டவரே கடவுளை என்ன மன்னிச்சிருங்க சாமின்னு காலில் விழுந்து கதறி, இதோட நான் விட்டு விடுறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வாங்க. நீங்க நீதிமான், நீங்க நீதிமான். நொண்டிச்சாக்க சொல்லிட்டு இருந்தீங்க, பிசாசுக்கணும் உருப்பட போறதே கிடையாது. 10வது வசனத்துக்குள் கடந்து செல்வோம். And Noah begot 3 sons, Shem, Ham and Japheth. இந்த 3 பேரோட பேர்களையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஒருத்தரோட சந்ததி தான் பார்ப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து வருவதற்கு அங்கே ஒரு பிளட் லைனா இருக்குது. சரிங்களா? அதனால நோவா begot 3 sons, 3 குமாரர்கள் நோவாக்கு பிறக்கிறார்கள். ஷேம், ஹாம், யாப்பேத். இவங்க 3 பேரும் பிறகுறாங்க, 3 குழந்தைகள். இதுல 10வது வசனத்துல எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒரே ஒரு காரியத்தை சொல்லுவேன்.
இவர் ஒரே ஒரு பெண்ணோட தான் உடலுறவு வைத்து இந்த 3 பசங்களையும் பெற்றுக்கொண்டார். எத்தனாவது வயதுல பார்ப்பீர்களானால் 500 ஆண்டுகள் கடந்த பிறகு. 22வது வசனம் 5வது அதிகாரத்தில் பார்ப்பீர்களானால் and Noah was 500 years old. அப்படின்னா 500 ஆண்டுகளுக்கும் அவருக்கு கல்யாணம் ஆகலையா, இல்ல கல்யாணம் ரொம்ப லேட் ஆச்சா, எப்போ அவருக்கு கல்யாணம் கட்டி விட்டாங்க, ஒண்ணுமே தெரியாது. அப்போ அதுல நமக்கு நிறைய சாத்தியக்கூறுகள், ஆழமான அந்த டீப்பா போய் ரிசர்ச் பண்றதுக்கு ஒரு அடித்தளமே இல்லை. அதனால அதை அப்படியே விட்டுறலாம். ஆனா மொத்தத்துல என்னன்னு கேட்டா 500 ஆண்டுகளும் நோவா தான் வேலை உண்டு, தான் வேலை வெட்டி உண்டுன்னு இருந்துட்டு தன்னுடைய பரிசுத்தையும் காத்துக்கொண்ட ஒரு நல்ல தேவ மனுஷன். இதுதான் இந்த 10வது வசனத்திலிருந்து நம்ம கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். நம்ம முன்னேறி போலாம். The earth was corrupt. அதாவது earth also அப்படி என்று சொல்லுகிறது. அதுக்கு தமிழில் பார்ப்போமானால் 6:11 எப்படியாக வருகிறது என்றால், தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருக்கிறது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டவர்களாய் இருந்தார்கள் அப்படி என்று சொல்லி அங்க தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இப்போ இதை குறித்து தான் நாம் இன்றைக்கு சில நிமிடங்கள் தியானித்து நாம் முடித்து விடலாம். earth also was corrupt before God. இங்க கரப்ஷன் என்றால் ஊழல்ங்க. இன்னைக்கு எந்த ஆட்சி வந்தாலும் சரி, இந்த பார்ட்டி போய் அந்த பார்ட்டி வரும், முதல்ல அவன் சொல்றது எதுவா இருக்கும் தெரியுமா? நாங்க ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு தான் ஆரம்பிப்பான் ஆட்சியர். 5வது வருஷம் எண்டில் பார்த்தீங்கன்னா அவனை விட இவன் அதிகமாக ஊழல் பண்ணியிருப்பான். அதனாலதான் அடுத்த எலெக்ஷன்ல இவன் தோத்து போயிடுவான். சரிங்களா? அடுத்த ஆளு அவன் போனோம் பாருங்க, பாத்தீங்களா நாங்க சொன்னோம்ல இவன் எங்களை விட ஊழல் பண்ணுவான். அப்ப எப்படி எங்களை விட ஊழல் பண்ணுவான்? அப்ப இவன் ஊழல் பண்ணல நான் இல்லை, ஏன்னா அதெல்லாம் ப்ரூவ் பண்ணி தான், அதை நிரூபித்து தான் இவர் வந்தார், இந்த கட்சியானது ஜெயிச்சு வந்தது. என்னை விட இவன் ஊழல் பண்ணானே, அதனாலதான் நானாவது 200 கோடி அடிச்சான், அவன் வந்து 6600 கோடி அடிச்சான் அப்படின்னு. இன்னைக்கு ஜனங்களோட அவல நிலைமையை கண்டீர்களா? பரிதாப நிலைமையை உணர்ந்தீர்களா? அதுதான் இந்த பூமியோட நிலைமை. எவ்வளவு ஈஸியா நம்ம ஒத்துக்கிட்டோம் பாத்தீங்களா? 200 கோடி ஓகேங்க, 6600 கோடி தான் தப்புங்க. அடுத்தது இவனே திருப்பி வந்து அவனோட ரெக்கார்டை பீட் பண்ணி 10,000 கோடி அடிப்பான். அப்ப இவன் சொல்லுவான் நான் 6600 கோடி தான் அடிச்சேன், இவன் 10,000 கோடி அடிச்சுட்டான் பாரு. இப்ப எங்க லட்சம் கோடிகள்ல போயாச்சு. இப்ப நான் 1000 கோடிகள்ல எங்க அடிக்கிறான்? ஒவ்வொரு ஆட்சி போய் இன்னொரு ஆட்சி வந்தாலும் இந்த உலகம் முழுவதும் இத்தனை ஆண்டுகள், அதாவது எப்பொழுது தொடங்கினது? ஜலப்பிரளயம் வருவதற்கு முன்பே இருந்த மூல காரணம் 2 காரணங்கள் தான். 1 ஊழல், 2 வன்முறை. இதைத்தான் பார்க்க போகிறோம். அப்போ அங்கே ஊழல் இருக்குமானால் அந்த ஊழலுக்கு காரணம் என்னவா இருந்திருக்க கூடும்? இப்பொழுதெல்லாம் பார்ப்பீர்களானால் எல்லாத்திற்கும் சட்டத்திட்டம் உண்டு. சட்டத்திட்டம் இல்லாத நாடுகளே கிடையாது இந்த உலகத்தில். அப்படி இருக்கிறப்போ ஊழல் எப்படி நடக்கிறது என்றால், அந்த சட்டத்தை அமைத்தவனே அந்த ஊழலை செய்வதனால் அவனுக்கு உதவியா இருக்கக்கூடிய ஒரு 100 பேர் 200 பேர் 1000 பேர் அந்த பயிலும் மாட்ட போறது கிடையாது. ஏன்னா இவனை காப்பாத்தி விட்டுருவான் அவங்கள. அதனால என்னன்னு கேட்டா ஊழலாகவே தெரிவதில்லை. சட்ட திட்டங்களையே அதுக்கு தகுந்தாப்புல மாத்தி அமைத்து எழுதி அதன்படியே ஜனங்களை வாட்டி வதைத்து அவங்களை ஆளுமை செய்வதுதான் இன்றைக்கு இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய சட்ட திட்டமா இருக்கிறது. ஆனாலும் வேதத்தில் என்ன சொல்லுகிறது? Be obedient to the law of the land. Be obedient to the government authorities. Be submissive to the government officers. புரிஞ்சுதா உங்களுக்கு என்ன சொன்னேன்னு? ரோமர் 13 பேதுரு அதுல அப்படிதான் எழுதியிருக்கு. அதனால நமக்கு கொடுத்த கட்டளை சீசருக்கு உள்ளது சீசருக்கே கொடுத்து விடு. எப்படி? ராயனுக்குள்ளது ராயனுக்கே கொடுத்துருப்பா அப்படிங்குது. அந்த காசுக்கு அவன் கணக்கு கொடுக்கட்டும். நீ பெணாத்தாத, நீ சபிக்காத. அதுதான் கிறிஸ்துவம். அதனாலதான் கிறிஸ்துவர்கள் கண்டா அந்த மாதிரி ஊழல் செய்யறவங்களுக்கே ஒரு மரியாதை. பாடுறா என்ன சொன்னாலும் இவங்க எல்லாம் வேற மாதிரி தான் பேசுறாங்கப்பா, இவன் என்ன மதம் பாது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு அவங்களே தலை குழம்பி போய் இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? இன்றைக்கு அந்த காலகட்டத்தில் தான் நாம் இருக்க வேண்டிய ஒரு அவசியம். ஆனால் நாம் அப்படி இல்லை. அதுதான் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. ஆக ஊழல் செய்கிறவர்கள் இன்றைக்கு நேத்திக்கு முளைக்கல, அதை நீங்க புரிஞ்சுக்கணும்.
அந்த காலத்துல எல்லாம் ஊழலே இல்லையாக்கும் அப்படின்னு நீங்க யாருமே சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது. ஏனென்றால் இந்த உலகம் ஜலப்பிரளயத்துக்கு செல்வதற்கு இரண்டே காரணங்கள் தான் உண்டு. ஒன்று ஊழல், இரண்டு வன்முறை, மூன்றாவது செக்ஸ். அது ஏற்கனவே 6வது அதிகாரத்துல அந்த 1-8 வசனத்துல ஃபுல்லாவே பார்த்தாச்சு. அந்த உடல் உறவுனால இந்த ராட்சதர்கள் எந்த அளவுக்கு போயிட்டானுங்கன்னா, லெஸ்பியன், ஹோமோசெக்சுவல்ஸ், கேஸ், எல்பிஜி, எல்ஜிபிக்யூடி அதெல்லாம் அங்கிருந்து வந்ததாங்க. ஏன் ஆடு மாடை கூட விட்டு வைக்கல, எல்லாத்துக்கூடையும் உடல் உறவு வச்சுட்டானுங்க. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது. அது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம் ஊழல், மூன்றாவது வன்முறை. இதை குறித்து பார்க்க போகிறோம். இதை குறித்து நம்ம அதிகமாக பார்க்கவில்லை. இந்த ஊழலுக்கு காரணம் என்னவென்றால், இந்த காலங்களில எல்லா சட்டத்திட்டங்களும் இருந்தும் எப்படி ஊழல் நடக்கிறது என்று சொல்லி பார்த்துவிட்டு, அந்த காலங்களில சட்டத்திட்டங்கள் இல்லாத காலங்களில எப்படி ஊழல் என்கிற ஒரு காரியமே பிறந்திருக்க கூடும். சட்டத்திட்டம் இருந்தால்தான் அந்த சட்டத்திட்டத்தின் படி நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், நீங்க ஊழல் செய்தீர்களா செய்யவில்லையா என்று அறிந்து கொள்வதற்கே சாத்தியம் உள்ளது, இல்லைங்களா? அப்போ அந்த காலங்களில் சட்டத்திட்டங்களே இல்லாத காலங்களில எப்படி ஆண்டவராகிய தேவன் இவர்கள் எல்லாம் ஊழல் செய்தார்கள் என்று சொல்லி ஆண்டவரால் சொல்ல முடியும்? அது சரியில்லை தானே. ஆனா ஆண்டவர் எழுதி கொடுத்திருந்தா அதன்படி அவர் நியாயம் தீர்க்கலாம். நீ இப்படியெல்லாம் நான் எழுதி கொடுத்து நீ எனக்கு கீழ்ப்படியல அப்படின்னு. ஆதாமே அப்படித்தானே நியாயம் தீர்த்தார். நான் உனக்கு என்னப்பா சொன்னேன்? அந்த பழத்தை சாப்பிட தானே, சாப்பிட்ட, அதனால நீ ஊழல் மட்டும் செய்யல, நீ அநியாயம் பண்ணிட்ட, நீ பாவத்துல விழுந்துட்ட அப்படின்னு நியாயம் தீர்த்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு. இதுல எப்படி ஆண்டவர் நியாயம் தீர்க்க முடியும்? அதை பார்ப்பதற்கு முன்பே இந்த காலங்களில் இருக்கக்கூடிய அந்த சட்ட திட்டத்திற்கு படியே அவர்கள் எல்லாவற்றையும் பூசி மலிப்பிடுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா விலைவாசி ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே போகுது. நீங்க கட்டுற வரி பணம் எல்லாம் காலி ஆயிட்டே போகுது. ரோடு பாத்தீங்கன்னா இன்னும் குழியா தான் கிடக்குது. பிரசவ ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னாடியே பாதி பெண்கள் ஆட்டோலயே குழந்தை பெற்றுக்கிற நிலைமை இன்னைக்கு. ரோடு அந்த கண்டிஷன்ல இருக்கு. மழையெல்லாம் பெஞ்சதுன்னு வைங்களேன், போட்டு தான் ஓடணும். ஏன்னா ஏரி எல்லாம் தூர் வரல, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் சரி பண்ணல. நீங்க முதல்லாம் ஆபீஸுக்கு அரை ஹவர்ல போயிருந்தீங்கன்னா இப்போ 2 மணி நேரம். 7 மணிக்கு கிளம்பின ஆசாமி இன்னைக்கு 5 மணிக்கே கிளம்பிடுறான். ஏன்? அந்த லட்சணத்துல இருக்கு. டிராபிக்கும் ஏறிடுச்சு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடும் அத்தனோண்டு குறுகலான ரோட்ல தான் இருக்கு. அப்ப எப்படி போவோம் அத்தனை போயிடும் ஆபீஸுக்கு? அப்ப நீங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போன ஆள் இன்னைக்கு 1 மணி நேரம். ஐயா பாத்தீங்கன்னா இப்ப 2 ஹவருக்கு முன்னாடியே கிளம்பிடுறாரு. என்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நான் அப்படிதான் ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு விளங்குதா என்ன சொல்றேன்? அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எல்லாமே அந்த ஊழல் என்கிற ஒரு பக்கெட்ல அடங்கும். ஆனா ஊழலாக தெரியாது. ஏன்னா அவன் கணக்கு கரெக்டா காமிப்பான் உங்களுக்கு. ஏன்னா சட்டத்திட்டத்தையே அவனுக்கு தகுந்தாப்புல மாத்தி அமைச்சிட்டான் இல்லையா? ஆனா நெருக்கப்படுகிறவன் நெருக்கப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா உயர்ந்துட்டு போயிட்டே இருப்பான். உயர்ந்துட்டு போறவன் எண்ணிக்கை 1%, நெருக்கப்படுறவன் சதவீதம் 99%. ஆமாங்க, இதுதான் இந்தியாவோட நிலைமை, இதுதான் இந்த உலகத்தோட நிலைமை. எல்லா நாடுகளிலும் உள்ளது இந்த ஊழல். இந்தியாவையே தாக்கி பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. ஊழல்ங்கிறது உலகத்திற்கு சொந்தமான ஒரு காரியம், உலகத்தில் இருந்த ஒரு காரியம். இந்த உலகத்துல ஒரு நாடு தான் இந்தியா, மற்ற எல்லா நாடுகளும் இருக்கு இல்லையா? எல்லா பக்கமும் ஊழல் இருக்கு, எங்க இல்ல? அப்போ இந்த ஊழலுக்கு அதிபதியா இருக்கிறவன் பிசாசு, அதை ஆண்டவர் அருவருத்தார். அப்போ அந்த ஊழல்களில் சிக்கி கொள்ளாதவர் தான் இந்த நோவா. எப்படி அவர் சிக்கி கொள்ளாம தப்பிச்சாரு? எப்படி இந்த வன்முறை என்கிற காரியத்துல சிக்கி கொள்ளாம அவர் தப்பிச்சாரு? இதெல்லாம் இருந்து தப்பிச்சதுனாலதான், இதெல்லாம் அவர் வெறுத்ததுனாலதான் அவர் நீதிமான் என்று தேவனால் அழைக்கப்பட்டார். அவர் ஒரு உத்தம புத்திரன் என்று சொல்லி ஆண்டவரால் அழைக்கப்பட்டார். ஜஸ்ட் மேன், இல்லைங்களா? என்னால பெற்றெடுக்கப்பட்ட ஒரு உத்தமன் என்று சொல்லி அவர் அழைக்கப்பட்டார். இப்ப இதுல இருந்து எப்படி தப்பிச்சிருப்பாரு, மற்றவங்க எல்லாம் எப்படி மாட்டிருப்பாங்கன்னு சொல்லி சற்று ஆராய்ந்து பார்த்து நம்ம இந்த அத்தியாயத்தை நிறைவேற்றி விடலாம். எப்படி ஊழல் நடந்திருக்கும் என்று சொன்னால், எப்படி அந்த ஊழல் வன்முறையாக மாறி இருக்கும் என்று சொன்னால், இரண்டுக்கும் முடிச்சிருக்கு. அதனாலதான் அங்க ரெண்டையும் சேர்த்தி ஆண்டவரே எழுதி வச்சிருக்கிறார். கரப்ஷன், ஊழல் brings violence, corruption brings violence. என்னன்னா, இப்ப விவசாயம் பண்றாங்க, விவசாயம் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க விற்கிறதுக்கு.
அங்க நடுத்தரகர்கள், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், மற்றது எல்லாமே நீங்களே அசியூம் பண்ணிக்க வேண்டியதான். அப்ப நடுத்தரகர்கள்ன்ட்டு சொல்லி ஒரு இருப்பாங்க. அவனுக்கு பாத்தீங்கன்னா முக்காவாசி பாத்தீங்கன்னா இந்த குண்டர்களா தான் இருப்பாங்க. ரவுடி பசங்க, முள்ள மாதிரி பசங்க, கேப் மாதிரித்தனம் பண்றவன், அயோக்கித்தனம் பண்றவன், அந்த அசுசியான வாழ்க்கையில இருக்கிறவன் இவன் தான் இருப்பான். அவன் பேர் உஸ்தாதும்பாங்க. உஸ்தாது அப்படிமா. அப்படின்னா அவன் வைக்கிறது தான் விலை. என்ன விலைக்கு வாங்கணும், என்ன விலைக்கு விற்கணுங்கிறது சொல்றதே அவனாதான் இருப்பான். அப்ப நடுவுல இவன் வந்து பஞ்சாயத்து பண்றது எப்படின்னு கேட்டா, இவன் ஒரு விலைக்கு வாங்குவான். கிலோ 10 ரூபாய் தக்காளின்னு வாங்குவான். அங்க விற்கக்கூடிய வியாபாரிகள் இருப்பார்கள், மார்க்கெட் சந்தையில வியாபாரிகள் இருப்பார்கள். அந்த வியாபாரிகளிடம் இவன் சொல்லக்கூடிய விலை என்னவென்றா, ஏன்னா இவங்கிட்ட இருந்தா பொருள் போகும். இவங்க வெறும் வியாபாரிங்க தான், டைரக்டா விவசாயிகிட்ட இருந்து வாங்கவே முடியாது. அப்படி வாங்கினா அவன் தலையே இருக்காது, சீவிடுவானுங்க தலையை. இப்ப என்ன ஆகுது, தலையை சீவுறது வன்முறை, விற்கணும் விற்க கூடாதுன்னு சொல்றது என்ன, ஊழல். ஹலோ அல்ல, இதுக்கு மேல எப்படிங்க தெளிவா உங்களுக்கு புரிய வைக்கிறது? அப்ப இவன் என்ன பண்றான், 1 கிலோ தக்காளி 10 ரூபாய்க்கு வாங்கி ஜனங்களுக்கு நீ எத்தனைக்கு விற்கணும், 20 ரூபாய்க்கு விற்கணும். அப்படின்னா எனக்கு நீ 20 ரூபாய்க்கு ஒரு கிலோ 20 ரூபாய் எனக்கு எங்கிட்ட இருந்து நீ வாங்கி விற்கணும். அப்ப அவன் என்ன பண்ணுவான், அவன் லாபம் எல்லாம் வித்தானா அவன் கடையை எப்படி ரன் பண்றது? 20 ரூபாய் இந்த உஸ்தாதுக்கு கொடுக்கணும், வாடகை ஒரு 5 ரூபாய் கொடுக்கணும் 1 கிலோக்கு. அப்போ அவன் அவன் வீட்டுல உலையறியணும் இல்லையா? அப்போ அவனுக்கு ஒரு 5 ரூபாய் தேவைப்படும். அப்ப எத்தனைக்கு விற்கிறான் 1 கிலோ தக்காளிய? 30 ரூபாய்க்கு விற்கிறான். அந்த மார்க்கெட்டுக்கு தான் நானும் நீங்களும் மண்டையை ஆட்டிட்டு ஒரு மஞ்சள் பை எடுத்துட்டு போய், 1 கிலோ தக்காளி எவ்வளோங்க? 30 ரூபா, 28 ரூபாய்க்கு கொடுங்க. கட்டாது கட்டுப்படி ஆகுது. ஏன் கட்டுப்படி ஆகாது? வியாபாரியிடம் நீங்க கோவித்துக் கொள்ளாதிருங்கள். வியாபாரிகளோட நிலைமை இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. இன்னைக்கு இந்த நடுத்தரர்களுடைய பெயர் தான் கார்ப்பரேட் என்று சொல்லுவார்கள். கார்ப்பரேட் முதலாளிகள், பெரிய பெரிய கார்ப்பரேட் பேரெல்லாம் நான் இங்க சொல்ல விரும்பல. கார்ப்பரேட்னா கார்ப்பரேட். அந்த காலங்களில உஸ்தாதுங்க தனித்தனியா இருப்பான், ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கு ஒருத்தன் இருப்பான். அவன் தான் அங்க பிஸ்து. மெட்ராஸ் பாஷையில சொல்லணும்னா இவர் பெரிய பிஸ்து அப்படிம்பாங்க இல்லைங்களா? அப்போ அங்க இருக்கக்கூடிய உஸ்தாதுங்கள் தான் இன்னைக்கு முதலாளிகளாய் மாறி கோட்டு சூட்டு போட்டுட்டு அதே கீழ்த்தனமான அயோக்கியத்தனத்தை இன்னைக்கு நாகரீகமா செய்யக்கூடியவன் தான் உலகத்துல அந்த பணக்கார பட்டியலில வருவான். அவருக்கு உஸ்தாதுலாம் சொன்னா கோபம் வந்துடும். அவருக்கு ரவுடி ராஸ்கல் அப்படின்லாம் சொன்னா கோபம் வந்துடும். நம்மளே ஒரு வழி ஆக்கிடுவாங்க. இப்ப தெரியுதுங்களா? இது 6000 வருஷமா இருக்கிற ஒரு சாதாரண விஷயம் தான். இதுக்கெல்லாம் நீங்க உணர்ச்சி வசப்படக்கூடாது. அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரோம். முக்கியமான ஒரு காரியங்க இன்னைக்கு. என்ன கொந்தளிப்பேன் நானெல்லாம், பெட்ரோல் விலைய 1 ரூபாய் ஏத்துனா கொந்தளிப்பேன் நானெல்லாம். எப்படி அநியாயம் பண்றான் பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு, டேய் ஐயா அன்னையில இருந்து இருந்ததுடா, அன்னைக்கும் அப்படிதான் விலைய வச்சு வித்தானுங்க. பெட்ரோல் விலை ஏன் ஏறுது தெரியுங்களா? ரிஃபைனிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு நடுவுல ஒரு நடுத்தரகர் இருக்கிறான். அவன் வந்து பிரைவேட்டைஸ்ட், அவன் கவர்மெண்ட் ஏஜென்ட் கிடையாது, கவர்மெண்டோட ஃபேக்டரி கிடையாது. அப்போ அவன் வந்து கச்சா எண்ணெய் ஒரு பேரலுக்கு ஒரு $10 கொடுத்து வாங்கி அதை சுத்தம் செய்து விற்கிறப்போ $100 வித்துறான் 1 லிட்டர். உதாரணத்துக்கு சொல்றேன், நான் 10 மடங்கு விலைக்கு விற்கிறான். அதுல வந்து வரி பணமும் போட்டு எல்லாம் இது பண்றப்போ ஜனங்க கொந்தளிக்கிறாங்க. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு வரி மட்டும் நம்ம 65 ரூபாய் கட்டுறோங்க, ஒரிஜினல் விலையே 35 ரூபாய் தான். அப்ப அந்த கச்சா எண்ணெய் அவன் எந்த விலைக்கு வாங்கியிருப்பான்? 5 ரூபாய்க்கு வாங்கியிருப்பான். இன்னத்து நிலைமை. அப்ப என்னாச்சு? நடுத்தரகர், நான் எந்த பேரையும் குறிப்பிடல, நான் வந்து ஒரு பிசினஸை பத்தி மட்டும் பேசிட்டு வரேங்க. அதனால என்ன யாரும் குற்றச்சாட முடியாது. இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் பப்ளிக் மீடியாலே இருக்கு, கூகுள்லயே இருக்கு. இல்லாத ஒண்ணு நாங்க இங்க இல்லாதது பொல்லாததையும் பேசிட்டு வரல, எவன் பேரையும் சொல்லல, எந்த கம்பெனி குறிச்சும் பேசல. மொத்தத்துல பெட்ரோலை பத்தி பேசுறேன். இருக்கா இல்லையா நீங்க போய் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறோம்? ஒன்னத்தையும் பண்ண முடியாது. பேசாம உட்காந்து ஜெபம் செய்யணும், பொறுத்துக்கணும், சீசருக்கு கொடுக்க வேண்டிய டாக்ஸை கொடுக்கணும். சீசர் செத்தான் நியாய தீர்ப்பு நாள்ல, அவனுக்கு இருக்கு. ஆனா நீ உன் வேலையை பாரு, நீ நீதியின் பாதையில நட. அதுதான் நோவா பண்ணினார். நோவாவும் ஒரு வியாபாரி தான். அந்த காலங்களில அவர் வந்து வேலை செய்ய வேண்டும் என்றால் அவர் போய் ஏதோ ஒரு ஃபேக்டரியில வேலை பார்த்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு விவசாயம் இருந்திருக்கலாம். ஆனா அந்த சாத்தியக்கூறு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அவர் ஒரு பெரிய ஒரு வியாபாரியாவும் இல்ல, சிறிய வியாபாரியும் இல்ல, ஒரு வியாபாரத்துல இருந்திருக்கிறார். அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, அந்த வியாபாரத்துல அவர் சண்டெல்லாம் போடல. அப்ப என்ன ஆகுது?
இது ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, வன்முறையா மாறுது. கரெக்டுங்களா? விவசாயிகள் என்ன சொல்ல, என்ன ஒரு கேங்கா மாறிட்டு, இவன் யார் நம்ம கிட்ட வேலையை வைக்கிறதுக்கு, அங்க தர்க்கம் நடக்குது. அப்ப இந்த உஸ்தாத் வந்து அவனுக்கு வேலையே கொலை பண்றதுதான். எல்லா விவசாயிகளையும் கொண்டு குமிச்சிடுறான். அப்ப இதை பாக்குற மற்ற விவசாயிகளுக்கு பயம் வருது. அப்போ எவனும் கீழ்ப்படிந்து நடக்கவில்லை, வன்முறையின் நிமித்தமாக வந்த பயத்தினால அவன் பயந்து வியாபாரம் செஞ்சுட்டு வரான். அதனாலதான் ஊழலும் வன்முறையும் பாத்தீங்கன்னா ரெண்டும் கலந்து போகும். ஊழலுக்கு எதிர்த்து நிக்கிறவன கொன்னே போடும். அப்ப என்ன ஆகுதாங்க, வன்முறை வருது. அப்ப ஊழல் வந்து தலை தூக்குகிறது, ஊழலுடைய கரம் ஓங்குகிறது. எனக்கு எதிர்குறல் எல்லாம் அங்கே அந்த ஓசையெல்லாம் ஒளிந்து போகிறது. அது எதனால் ஒழிக்கப்படுகிறது என்றால் வன்முறையின் நிமித்தமாக. ரெட்டியா இருப்பான், அவனோட கையாளுற அடியாளுங்க ரெட்டியா இருப்பான். எவனாவது குரலை உயர்த்தினா கொன்னே போட்டுருவான். இன்னைக்கு அதே தான் நிலைமைங்க, இன்னைக்கு அதே நிலைமை தான். நீங்க நான் சொன்ன அந்த கார்பரேட் கம்பெனி இதெல்லாம் போய் நீங்க ஆர்டிஐ இதெல்லாம் ஃபைல் பண்ணி நீங்க கேஸ் எல்லாம் போட்டீங்கன்னு வைங்களேன், அந்த கேஸ் கோர்ட்டுக்கு போறதுக்குள்ளேயே அவ்வளவுதான், நீங்க பணமா கிடப்பீங்க, இல்ல நீங்க காணாம போயிருவீங்க. மிஸ்ஸிங் கேஸ். கிறிஸ்தவர்கள் என கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எல்லாம் அதுக்கெல்லாம் போய் சிக்கவே சிக்காதீங்க. நியாய ஸ்தம்பனர் ஆண்டவர், கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன். அவர் நியாயம் தீர்க்க அவர் ஒருவர் போதும். அவரிடம் சென்று முறையிடுங்கள். மனிதர்களிடம் நமக்கு என்ன பேச்சு, அரசியல்வாதிகளிடம் நமக்கு என்ன பேச்சு, இந்த கார்பரேட் முதலாளிகளிடம் நமக்கு என்ன பேச்சு, அநியாயத்திடம் நமக்கு என்ன பேச்சு? அநியாயத்தை கொண்டு ஆண்டவரிடம் சென்றடுங்கள், அவர் நியாயம் விசாரிப்பார். மைட்டி கவுன்சிலர், ஐசியா 9:6 சொல்லுகிறது, மைட்டி கவுன்சிலர். அதே நேரத்தில் இந்த கார்பரேட் முதலாளிகளுக்காகவும் கார்பரேட் முதலைகளுக்காகவும் அரசியல்வாதிகளுக்காகவும் ஜெபிப்பது நமது கடமை. ஏனென்றால் அவர்கள் நம் சகோதரர்களே, தேவனால பெற்றெடுக்கப்பட்ட நம் சகோதரர்களே. ஒரு சகோதரத்துவத்தோட நீங்க அவங்கள பார்க்கணுமே தவிர வெறுப்போட பார்க்க கூடாது. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியை வெறுக்கலாம், பட் அவர்களை வெறுக்கவே கூடாது. என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம சகோதரங்க, அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்க ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும். ஒரு முதலாளி நல்ல மனசோட வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான்னு வைங்களேன், ஆஹா, அங்க செழிப்பு நாட்கள் தொடங்கிரும். அந்த முதலாளி லிஸ்ட்ல வந்த ஒரு முதலாளி எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் பேர் தான் ரட்டன் டாட்டா. இந்த டாடா குரூப்ஸ் மேல எனக்கு பெரிய மரியாதை உண்டு. ஏன் தெரியுங்களா? அவங்க செய்யற பிசினஸ்ல 66% ப்ராஃபிட் வருது பாருங்க. அதுல 66%, அதாவது இப்ப 100 கோடி ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அதுல 66%, 660 கோடி சேரிட்டிக்கு போயிடும். அவங்க கம்பெனியில் அதை வச்சுக்கவே மாட்டாங்க, அது ஒரு பாலிசி. அதனாலதான் அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். உப்புல இருந்து அவன் செய்யற வாகனங்கள் இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்து. உலகத்திலே பாத்தீங்கன்னா டாடா நிறுவனம் என்பது ஒரு தனித்துவம் படைத்த ஒரு நிறுவனம். இதை குறித்து எல்லாரும் நீங்க அறிந்த உண்மையை. அதனால இது உதாரணமா சொல்லலாம். அவங்க கிறிஸ்தவர்கள் கிடையாது, ஆனா கிறிஸ்துவை கொண்டு அந்த பாலிசி அவங்க வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா. அதுல எனக்கு பயங்கர மறந்து போனேன். கேட்கறப்போ ஆச்சரியமா இருந்தது. கிறிஸ்தவர்கள் அல்ல, அவங்க பார்சி குரூப்பை சேர்ந்தவங்க. அவங்க எவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு கிறிஸ்தவ முதலாளியாவது பண்றானா? எங்காவது கேள்விப்பட்டிருக்கீங்க? பண்ணலையே. அப்ப உங்களுக்கு நமக்கு என்ன யோகிதை இருக்கு இவங்களெல்லாம் நியாயத்திருக்க? அதனாலதான் ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய காரியம், முதலாவது உன்னுடைய வீட்டை நீ சரியாக வை. அதாவது உன்னுடைய வீடுன்னா என்ன? உன்னுடைய எண்ணங்கள், உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த துர்க்கிரிகள், இதையெல்லாம் நீ விட்டு நீ விலகி நீ முதல்ல நியாயமா நடந்து கத்துக்கோ. முதல்ல மற்றவங்களை நியாயத்து இருக்கிறதெல்லாம் விட நீ உதாரணமா ரோல் மாடலா இருக்கியா? அதுதான் 1 தீமோத்தேயு 4:12. இன்னைக்கு கொஞ்சம் அரசியல் இது அது எல்லாம் பேசிட்டோம். ஏன்னு தெரியுங்களா? இது இன்னைக்கு நேத்து நடந்தது இல்லைங்க. ஹலோ, இந்த காரணத்தினாலதான் ஜலப்பிரளயமே வந்துச்சு. ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை அழித்து விடுவேன் என்று சொல்வதற்கு 3 காரணங்கள் தான். 1, விபச்சாரம். அதை பத்தி ஏற்கனவே பேசியாச்சு. இன்னைக்கு விபச்சாரம் இல்ல, விபச்சாரம் இல்லாத ஊடே கிடையாதுங்க. அப்படி கேடுகிட்டு இருக்கு இன்னைக்கு. அந்த காலங்களில் யூஎஸ், அதாவது அமெரிக்கால தான் 13 வயசுல இருந்து 16 வயசுலயே செக்ஸ் வச்சுப்பாங்க எல்லாரும். ரொம்ப இயல்பா நடக்கக்கூடிய காரியம். எனக்கெல்லாம் அப்ப நான் சின்ன பையனா இருக்கிறப்ப நான் கேள்விப்பட்டதெல்லாம். இன்றைக்கு அமெரிக்காவோட இன்னைக்கு ரொம்ப சீர்கெட்டு போன நிலைமையில தான் இந்தியா இயங்கி கொண்டிருக்கிறது, தெரியுமா? சிறு பிள்ளைகள் எத்தனை பிரெக்னன்ட் கேசஸ் வருது தெரியுங்களா? நீங்க டாக்டர் கிட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். வெளியில வராது, எல்லாம் காதுங்காத வச்ச மாதிரி. ஏன்னா மானமே போயிடும். பெற்றவங்க பாவம், பெற்றவங்க பாவம். அபார்ஷன் நடக்குது, சீக்ரெட் அபார்ஷன்ஸ் நிறைய பாத்துங்க. இந்த சிசுகள் எல்லாம் மூட்டையில கட்டி எங்கெங்கயோ வீசிருக்காங்க. அதெல்லாம் வந்துச்சு நியூஸ்ல. என்னது அதெல்லாம்?
எல்லாமே உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா தெரியாத மாதிரி நடிக்காதீங்க, உண்மையை ஒத்துக்கோங்க. இன்னைக்கு என்ன வாழுதான், அதே ஆவிதானே இருக்கு, அதே அதிபதி தானே இன்னும் இருக்கான். அப்ப கடைசி நாட்கள் நோவா நாட்களில் இருந்தது போலவே இந்த நாட்களில் நடக்கும். அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள், தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பக்கூடிய நேரம் வந்தாச்சு. இரண்டாவது முறை இயேசு கிறிஸ்துவோடைய வருகைக்கு இந்த உலகம் ஆயத்தமாயிற்று என்று மத்தேயு 24 எழுதியிருக்கிறது. ஹலோ, நான் என் சொந்த கதை சோக கதையெல்லாம் எடுத்து ரீல் விட்டுட்டு இல்லைங்க, உலகத்தின் நடத்தையும் வேதாகமத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லிட்டு வரேன். யாரோட பேரையும் நான் இழுக்கலைங்க. உலகத்துல இதெல்லாம் இல்லைன்னு எங்க சொல்லுங்க, எல்லாம் உங்க நியூஸ் சேனல்ல இருந்து தான் சொல்லிட்டு வரோம். நானே எழுதுன போய் நானே நியூஸ் ரிப்போர்ட்டரா? நான் ஜேர்னலிசம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் படிச்சது நீங்க படிக்க அந்த நியூஸ் பேப்பர்ல படிச்சுதான் சொல்லிட்டு வரேன். இன்னைக்கு எங்க எழுதியிருக்கு? எல்லாம் வேதத்துல இருந்து வந்த, வேதத்துல எழுதுனதுதான் இன்னைக்கு நியூஸ் பேப்பருக்காரன் எழுதிட்டு இருக்கிறான். அவங்க வேலையை செய்யறாங்க, சரியா? அதனால என்ன உலகம் மாறிட போதா? மாறவே போகாது. நோவா நாட்கள் இருக்கக்கூடிய அநியாயங்கள் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அநியாயத்திலும் இந்த வன்முறையிலும் இந்த ஊழலிலும் நீங்கள் சிக்கிக் கொள்ளாதிருங்கள். உங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள். நோவா தன்னுடைய பரிசுத்தத்தை எப்படி இந்த வன்முறையிலையும் இந்த ஊழலையும் சிக்காமல் காத்து கொண்டாரோ, அதே போல நீங்களும் மாட்டிக்கொள்ளாதிருங்கள். அதுதான் இன்றைக்கு தலைப்பு. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? அப்போ அந்த நடுத்தர்கள் வந்து நோவாட்ட மிரட்டுறப்போ, சரிங்கண்ணா இந்தாங்க பிடிச்சுக்கோங்க. அதே நோவா ஒரு கடையை போட்டு வியாபாரம் பண்ணியிருந்தாருன்னா ஒரு ப்ராஃபிட்டுங்கிற ஒரு அமௌண்ட் வந்து அவர் வச்சுதான் வித்திருப்பார், வேற வழியே கிடையாது. ஆனா எல்லா வியாபாரியும் இது நோவாவோட பிரின்சிபலா இருந்திருக்கும். ஏன்னு கேட்டா, கடைக்காரனுக்கு வாடகை கட்டணும், இல்லைன்னா கடையை போட முடியாது. 5 ரூபாய் அதிகம், அதனால 20 - 25 ரூபாய், இன்னொரு 5 ரூபாய் இருந்தா தான் தான் குடும்பத்தை நடத்த முடியும், இல்லைங்களா? அதுக்கு வர இது நியாயம். ஏன்னா அவர் என்ன பண்ணுவாரு, 30 ரூபாய் வச்சு விற்கிறான் ஒரு நல்ல வியாபாரி. கெட்ட வியாபாரி என்ன பண்ணிருப்பான், அவன் நடுத்தரகர்கள் மேலேயும் இருக்கிற அந்த வெறுப்புல இவன் மட்டும்தான் அடிப்பானா, நானும் அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற பக்கமா கடையை போட்டு இதே பொருள் 50 ரூபான்னு சொல்லுவான். நீ கடைக்கு வித்தியாசம் ஆகுது இல்லைங்க. இதே மாம்பழம் ஒரு கடையில 50 ரூபாய்க்கு வைப்பான், இன்னொரு கடையில 150 ரூபாய்க்கு வைப்பான். 50 ரூபா கடைக்கு போகாம நீ ஃபர்ஸ்ட் 150 ரூபா கடைக்கு போனா அப்படிதான் விலை போல இருக்கு அப்படின்னு நீ வாங்கிட்டு வீட்டுக்கு தானே போற பேசாம. அப்போ அடுத்த நாள் நீ வந்து வேற பக்கமா போறப்போ ஒருத்தன் தள்ளு வண்டியில வித்துட்டு வருவார், ஒரு பெரியவர். எவ்வளவு பெரியவர்? 150 200 இல்லைங்க 50 ரூபாய் அப்படின்னு ஸ்லேட்ல எழுதி வச்சிருப்பாரு. 50 ரூபாய், ஐயோ நேற்றுக்கு நான் ஏமாந்து போயிட்டேனே, 3 கிலோ வாங்க வேண்டிய மாம்பழத்தை 1 கிலோவுக்கு வாங்கிட்டு வந்தனே அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதுதான் அநியாய வியாபாரிகள். நோவா ஒரு நியாயமான வியாபாரி, அதே நேரத்தில் அவர் ஊழலுக்கு துணை போகாதவர், நிர்ணயித்த விலையை கொடுக்கிறவர், நியாயமாக வியாபாரம் செய்கிறவர், வன்முறைக்கு சிக்கிக் கொள்ளாதவர், வன்முறையும் செய்யாதவர், அடிதடியில போகாம இப்படியெல்லாம் வாழ்ந்து வந்த ஒரே மனுஷன் நோவாதான். அப்படின்னா எல்லா பயிலுமே என்னதான் பண்ணியிருக்கிறான்? ஒன்னா ஊழல் பண்ணியிருக்கிறான், இல்ல வன்முறை பண்ணியிருக்கிறான், இல்ல விபச்சாரம் பண்ணியிருக்கிறான், இல்ல மூணையும் சேர்த்து பண்ணியிருக்கிறான். ஹலோ, வேதாகமத்துல எழுதியிருக்குங்க. உங்களால் நம்ப முடியுதாங்க? 130 கோடியில ஒரே ஒரு மனுஷன் மட்டும் விபச்சாரம், ஊழல், வன்முறை மூணுமே பண்ணலங்க. ஒரே ஒரு மனுஷன். நீங்க அந்த ஒரு மனுஷனும் மனுஷியா இருக்கிறீங்களா? இன்னைக்கு அந்த கேள்வியை கேட்கிறார் ஆண்டவர். அதற்கு என்ன பதில் என்று உங்களுக்கு தான் தெரியும், உங்க ஆவிக்கு தான் தெரியும். அந்த பதில் மட்டும் இல்லைங்க, நான் இதுல ஒண்ணு மாட்டிக்கிட்டேங்கன்னு நீங்க இன்னைக்கு நினைப்பீங்கன்னா உட்காந்த இடத்துல மண்டி போட்டுருங்க. இன்னைக்கு 2 கரத்தையும் உயர்த்திருங்க. ஏன்னா இதை கேட்ட பிறகு உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. எனக்கும் அவ்வளவுதான். நான் கேட்ட உங்களுக்கே தப்பிக்கிறதுக்கு வழி இல்லைன்னா சொன்ன எனக்கு வழியே இல்லை, சான்ஸே இல்லை. நம்ம 2 பேரும் சேர்ந்து திருந்துறதுக்கு ஈஸியான ஆப்ஷன் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவின் நாமம் உண்டு, மன்னிப்பு உண்டு, கிருபை உண்டு, இரக்கம் உண்டு, தயவு உண்டு. இதெல்லாம் இல்லாமலே அவர் தயவுப்பட்டாருங்க. அவருக்கு அதுதான் சொல்றாங்க, ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க வேத பாரகர்கள்லாம். எப்படி இவருக்கு இந்த குணாதிசயம் வந்தது? ஒருவராய் நிற்கிறார் தனியா. அப்போ மற்ற வியாபாரிகள், சக வியாபாரிகள் எல்லாம் இவரை பார்த்து பொழைக்க தெரியாதவனா இருக்கிறியாடாட்டேன்னு கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அதே போல நடுத்தர்களும் பார்த்திடலாம் இவரை பார்த்து கிண்டல் பண்ணியிருப்பான், இவனா வாடாடே சொன்ன வேலைக்கு தானே விற்க போறப்பா அப்படின்னு இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இவர்கிட்ட தான் வந்து பொருள் வாங்கவும் வந்திருப்பாங்க. ஏன்னு கேட்டா, இங்க ஒருத்தன் ஏமாளி கடை போட்டிருக்கிறான், இவர் என்ன மெச்சிக்குவா வருவான்? அந்த ஏமாளி கடையில போலாம். ஏன்னா அவர்கிட்ட சரக்கு அவர் கொஞ்சம் தான் எடுக்க முடியும், கையில இருக்கிற காசை வச்சுதானே அவர் வாங்க முடியும்.
ஒரு நாளைக்கு வந்து 100 கிலோ தக்காளி தான் வாங்க முடியும், அவ்வளவுதான் கெப்பாசிட்டி. அப்போ 100 கிலோ யாருக்கு விற்கணுமோ 100 கஸ்டமர், முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த 100 பையிலும் ஃபர்ஸ்ட் வருவான் இவன் அந்த ஏமாளி கடைக்கு போலாம்டா அப்படின்னு. ஏன்னா இந்த ஆள் விலையை ஏற்ற மாட்டான். அதுக்கு நீ ஒரு பெரிய வந்து நீதிமான் எவனாவது மெச்சிச்சிருப்பானா? இல்ல, ஆண்டவர் பார்க்கிறார். எவரை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க ஆபீஸ்ல வேலை செய்யற இடத்துல உங்க பாஸ் வந்து, உங்க மேனேஜர் வந்து உங்களை மெச்சிக்கலையா? நீங்க நியாயமா வேலை செய்றீங்களா? ஆண்டவர் மெச்சிக்கிறாருங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரி, எதுக்கும் கலங்காதிருங்க. ஆண்டவர் மெச்சிக்கிறார். நீங்க நீதிமான் என்று ஆண்டவர் மெச்சிக்கிறார் உங்களை. எதற்கும் அஞ்சாதிருங்கள், எதற்கும் கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தெய்வமே, இந்த அருமையான ஒரு பைபிள் டீச்சிங் இன்னைக்கு எங்களுக்கு தந்திருக்கீங்க. இந்த ஊழலை குறித்தும் ஆண்டவரே, இந்த வன்முறை குறித்தும் நீர் எங்களுக்கு விளக்கி இருக்கிறீர். இதில் எல்லாம் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்காக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த சேனலை என்னோட நீங்க இணைந்து இந்த ப்ரோக்ராம்ல எல்லாம் நீங்க பங்கேற்று இந்த வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்து வரீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி. ஏன்னா இதை பார்க்கறதுக்கு ஆளே கிடையாது. இல்லைனாலும் நான் தொடர்ந்து போயிட்டே இருப்பேன் ஊழிய பாதையில. ஆனா நீங்கெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது எனக்கு. தொடர்ந்து பாருங்க. தெரியாதவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இதிலெல்லாம் போடுங்க. எல்லாம் பார்க்கட்டும். இயேசுவின் நாமத்தை நம்ம இதன் மூலமாக நம்ம வெளிப்படக்கூடிய ஒரு காரியம். இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காகவும், இந்த உலகத்தின் ஊழியக்காரங்களுக்காகவும் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எனக்காகவும் என் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 தான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருக்குமானால் தேவனிடம் சென்று இயேசுவின் நாமத்தில் மன்றாடுங்கள். உங்கள் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் மீண்டும் சந்திப்போம். ஆமென்.